கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, புறச்சாதிகள் உன்னை குறித்து சொல்வார்கள். பிரியமானவர்களே, புறச்சாதிகள் உன்னை குறித்து என்ன சொல்வார்கள்? வேதம் சொல்லுது, சங்கீதம் 126:2 வாசிக்கும் பொழுது, எங்கள் வாய் நகைப்பினாலும் எங்களுடைய இருதயம் ஆனந்த சத்தத்தினாலும் நிரம்பும். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் பொழுது உலக மனிதர்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் இவங்களுக்கு பெரிய காரியத்தை செய்தா, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளை என்று உலகம் உங்களை பார்த்து சொல்ல போகுது. பிரியமானவர்களே, அப்படிதான் உலகம் சொல்லணும். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் சாதாரண காரியத்தை அல்ல, நினைச்சே பார்க்க முடியாத பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அந்த பெரிய காரியம் நடக்கும் பொழுது நம்மளையும் அறியாமல் நம்முடைய இருதயம் துள்ளும், நம்மளையும் அறியாமல் நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பும். சங்கீதம் 126:3 நீங்கள் வாஸ்து பார்த்தா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தா, இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சாதாரண காரியத்தை செய்ய போகிறதில்ல, பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு குடும்பம் என்னை ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் வாழ்க்கையில் நிந்தை, அவமானம், துக்கம், வேதனை, கஷ்டம், இதை தான் நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இப்போ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறவு எங்களுடைய நிந்தை மாற ஆரம்பிச்சிருக்குது, எங்களுடைய துக்கம் மாற ஆரம்பிச்சிருக்குது, எங்களுடைய கஷ்டமெல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்ச நாள் பின்னாடி மறுபடியும் அவர்களை சந்திக்கும் பொழுது சொன்னாங்க, ஐயா, இத்தனை வருஷம் வாடகை வீட்டில் இருந்தோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தா, ஒரு சொந்த வீடை வாங்குறதற்கு கர்த்தர் உதவி செய்தா. அப்பொழுது நான் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொன்னேன். யோவான் 1:50, இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் சர்வ வல்லமையில தேவன். 1 யோவான் 4:4 சொல்கிறது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். என் பைபிளில் நான் ஒரு வசனத்துக்கிட்ட என்னுடைய பேரை எழுதி வச்சிருக்கிறேன். யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே என்கிற இடத்துல ஜெய்சிலா, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருமோ, எப்பெல்லாம் பாடு வருமோ, இந்த வசனத்தை எடுப்பேன், இந்த வசனத்தை எடுத்து நான் படிப்பேன். ஜெய்சிலா, மகிழ்ந்து களிகூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தது என் பயம் போகும், என் கலக்கம் போகும், ஆண்டவர் எனக்கு அற்புதமான காரியங்களை செய்வதை என்னால் உணர முடியும். உங்களுக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்ல போகுது. செபிக்கலாமா? தகப்பனே, இவர்களை பார்த்து உலகம் சொல்லணும், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தா, கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த உலகம் சொல்ல ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உன்னை குறித்து உலகம் சொல்லும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.